தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று நாம் இறைவார்த்தையை தியானிக்கும் முன் இறை அன்னையின் பரிந்துரை ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவங்க நீங்க. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவம் மன்னிப்பு இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதில் 2 வார்த்தைகளை நாம் குறிப்பிடப்படுகின்றது. இரத்தம் சிந்துதல், பாவம் மன்னிப்பு. யாருடைய இரத்தத்தை சிந்தின? ஆட்டுக்குட்டியின் இரத்தம். யார் இந்த ஆட்டுக்குட்டி? இயேசு கிறிஸ்து. யார் பலியிடுகிறார்? அது முதன்மை குருவானவராகிய இயேசு கிறிஸ்தே இது பலியிடுகிறார். இதுல 9வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயர் எழுதிய 9வது அதிகாரம் 11வது வசனம், கிறிஸ்துவே தலைமை குருவாக வந்துள்ளார், அவரே பலியாக ஆகுவார், அவரே பலி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று நாம் திருப்பலியிலே கலந்து கொள்ளும் பொழுது இந்நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த பாஸ்கா விழா கொண்டாட்டத்தின் போது, இதோ இந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல், இந்த கிண்ணத்தை எடுத்து இது என் இரத்தம், இது என்று சொல்லி நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய பாவம் மன்னிப்பிற்காக. இரத்தம் சிந்துதல் அன்றி பாவம் மன்னிப்பு நமக்கு இல்லை. அதுக்காக ஆண்டவர் நமக்காக காயங்கள் பட்டிருக்கிறார், சிலுவையிலே மரணித்திருக்கிறார், சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறார், ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இரத்தத்தினால் நாம் தூய்மை அடைகின்றோம். அந்நாட்களில் அந்த இரத்தத்தை கிடாரி சாம்பலிலும் தீட்டுப்பட்டவர் மீதும் தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லுகின்ற நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது என்று பாருங்கள். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது, நம் மனச்சான்றை தூய்மைப்படுகின்றது. ஆகவே சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கின்ற நாம் நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், தூய்மையாக்கப்பட வேண்டும். நம் மனசான்று தூய்மையாக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஏற்புடைய மகனாக மாற வேண்டும் என்று தொடர்ந்து நம் வழிபாட்டிலே கலந்து கொள்ளுவோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த இறைவார்த்தை பகுதியில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன்.